Good morning students, welcome to your social class. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் ஹிஸ்ட்ரியில் 4th லெசன் பீப்புள்ஸ் ரிவோல்ட். ஸோ இந்த பீப்புள்ஸ் ரிவோல்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, டு நோ த பாளையக்காரஸ் அல்லது பாலிகார் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரோல் ஆஃப் பூலித்தேவர் அண்ட் கட்டபொம்மன் இன் த ஆன்டி பிரிட்டிஷ் அப்ரைசிங். ஸோ பூலித்தேவர் பற்றியும் கட்டபொம்மன் பற்றியும் பார்ப்போம். அதுக்கப்புறம் டு நோ அபவுட் த சவுத் இண்டியன் ரிபல்லியன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நியூ கான்செப்ட்டு, அதை பற்றி பார்ப்போம். அண்ட் தென் டு நோ த காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வெள்ளூர் மியூட்டினி. ஸோ வெள்ளூர் மியூட்டினி இந்த இயர் 1806. அண்ட் தென் டு அண்டர்ஸ்டாண்ட் த காசஸ் அண்ட் த இம்பேக்ட்ஸ் ஆஃப் ரிவோல்ட் ஆஃப் 1857. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திங் பார்த்திங்க அப்படின்னா, இன்ட்ரொடக்ஷன் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். ஸோ த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் டாமினன்ஸ் பை த பிரிட்டிஷ் ஓவர் மெனி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பிளாசி இன் த இயர் 1757 disrupted the political, social and economic order of the country. அப்போது பேட்டில் ஆஃப் பிளாஸிக்கு அப்புறம் நம்மளோட பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் பவரில் பிரிட்டிஷோட ரூலில் நிறையா விஷயங்கள் வந்து கிராஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ திஸ் லெட் டு த டைவர்ஜிங் மெனி லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் சீஃப் டைன்ஸ் ஆஃப் த பவர் அண்ட் எஸ்டேட்ஸ். ஸோ இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா, நம்மளோட நிறையா லேண்ட்லார்ட்ஸ், அதாவது மணி லெண்டர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க, அண்ட் தென் சீஃப் டைன்ஸோட பவர்ஸையும் செப்பரேட் பண்ணுது. ஸோ நேச்சுரலி மெனி ஆஃப் தெம் ரிவோல்டட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். அதாவது இந்த பிரிட்டிஷ் வந்து நம்மளை வந்து அடிமையாக்கி வச்சுருக்காங்க. ஸோ இதோட விளைவாக பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதிராக போராடணும் அப்படின்றது நிறையா பேரோட தாட்டில் வந்து இருக்கும். ஆனால் அது என்ன செஞ்சுருக்க மாட்டாங்கன்னா, எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரியா? ஆனால் அந்த விஷயம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது தான் இந்த பீப்புள்ஸ் ரிவோல்ட். ஸோ த இங்கிலீஷ் அஷ்யூம்டு த ரைட் ஆஃப் கலெக்டிங் த ஆனுவல் ட்ரிபியூட் ஃப்ரம் த பாளையக்காரர் அண்ட் த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டு த பிரிட்டிஷ் வாஸ் ஆஃபர்டு பை த பூலித்தேவர். ஸோ அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருந்து டேக்ஸஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வராங்க. ஸோ இதை அப்போஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ண மாட்டோம் அப்படின்ற கான்செப்டை பூலித்தேவர் அப்படின்றவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஸோ சின்ஸ் தென் there has been rebellion by பாளையக்காரஸ் such as the வீரபாண்டிய கட்டபொம்மன், ஊமைத்துரை, மருது பிரதர்ஸ் அண்ட் தீரன் சின்னமலை. அப்போ இந்த புலித்தேவர் மட்டும் கிடையாது, இவர் மாதிரி நம்பர் ஆஃப் பாளையக்காரஸ் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது இருக்குது. அப்போ இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக அவங்களோட அப்போஸ்ட் அப்படின்றத தெரிவித்தவங்க. உங்களுக்கு நாங்கள் வந்து அடிமை கிடையாது, அப்போ உங்களுக்கு நாங்கள் இதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கான்செப்டை ஃபஸ்ட்டு மக்களுக்குள்ளே கொண்டு வந்ததே இந்த மாதிரியான பீப்புள்ஸ் தான். ஸோ இவங்க வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு ரீஜனில். இதுக்கப்புறம் தான் இந்தியா லெவலில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, பாளையக்காரஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த பாளையம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ த விஜயநகர் ரூலர்ஸ் அப்பாயிண்டட் நாயக்ஸ் இன் their ப்ராவின்சஸ். அப்போ விஜயநகர் கிங்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ப்ராவின்சஸாக பிரித்து ரூல் பண்ணுறாங்க. எப்படி நம்ம இப்போ சென்ட்ரலில் வந்து ஸ்டேட்டாக பிரிச்சிருக்கோமோ, அவங்க வந்து ப்ராவின்ஸாக பிரித்து ரூல் பண்ணாங்க. அந்த ப்ராவின்ஸோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் தான் யாருன்னா இந்த நாயக்ஸ். சரியா? அப்போ நாயக்ஸோட ரூல் நம்மளோட மதுரையில் இருந்துச்சு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா திருமலை நாயக்கர். அப்போ இந்த நாயக் ஆஃப் மதுரை இன் டர்ன் அப்பாயிண்டட் பாளையக்காரர். அப்போது அடுத்து விஜயநகர் ரூலர்ஸ்க்கு அப்புறம் யார் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் அப்படின்னா நாயக்ஸ் தான் வந்து வராங்க. ஆனால் விஜயநகர் பீரியடில் அவங்க வந்து ஒரு கவர்னர் ஜெனரல்ஸாக இருந்தாங்க. விஜயநகர் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நாயக்ஸ் தான் வந்து கிங்ஸாக மாறுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் அப்படின்றவங்க வந்து வராங்க. ஸோ விஸ்வநாதா பிகம் த நாயக் ஆஃப் மதுரை இன் 1529. ஹீ நோட்டீஸ்டு தட் he could not control the chieftain who wanted more powers in their provinces. அப்போது இவர் என்ன செய்கிறாரு, தன்னோட பவரை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவர் அவங்களுக்கு கீழே நிறையா மினிஸ்டர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஸோ வித் த கன்சல்டேஷன் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர் ஆரியநாத முதலியார் அண்ட் தென் விஸ்வநாதா இன்ஸ்டிடியூட்டட் பாளையக்காரர் சிஸ்டம். அப்போ இவங்க தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பாளையக்காரர் சிஸ்டம் அப்படின்ற ஒன்றே கொண்டு வராங்க. இவங்க வந்து ப்ராவின்ஸாக பிரித்தாங்க இல்லையா, அது வந்து பாளையம். இப்போ ஸ்டேட்டுன்றது பாளையத்தை ரூல் பண்ணுறவங்க பாளையக்காரர். In the year 1529, the whole country was divided into 72
பாளையம்ஸ். அப்போ மொத்தம் அந்த அவங்களோட ரூலிங் பிளேஸை 72 பாளையம்ஸாக பிரிக்கிறாங்க. அண்ட் ஈச் ஒன் வாஸ் புட் அண்டர் அ பாளையக்காரர். அப்போ ஒவ்வொரு பாளையமுக்கும் ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் இருப்பாங்க, அவங்க தான் பாளையக்காரர். ஸோ பாளையக்காரர் வாஸ் அ ஹோல்டர் ஆஃப் அ டெரிட்டரி ஆர் அ பாளையம். அப்போ பாளையக்காரர் அப்படின்றவங்க பாளையத்தோட ஹோல்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தீஸ் பாளையம்ஸ் were held in the military tenure and extended their full cooperation to be need of the Nayaks. So the Palayakaras collected taxes on which 1/3 was given to the Nayak of Madurai, another 1/3 was expenditure of the army, and rest was kept for themselves. அப்போ இவங்களோட மெயின் டியூட்டி என்ன அப்படின்னா டு கலெக்ட் த டேக்ஸஸ். அப்படி கலெக்ட் பண்ணுற டேக்ஸஸை 3 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் பார்ட் வந்து கிங்குக்கு போகும், செகண்ட் பார்ட் வந்து மிலிட்ரிக்கு யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் தென் தேர்ட் பார்ட் வந்து அவங்களே வந்து வச்சுக்கிடுவாங்க. சரியா? ஸோ இதான் வந்து பாளையக்காரர் சிஸ்டம். ஸோ இப்போ பாளையக்காரர் அப்படின்றவங்க நாயக்ஸோட கண்ட்ரோல் கீழே இருந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு தான் இந்த பாளையக்காரர்ஸ். அப்போ மொத்தம் 72 பாளையம்ஸ் இருந்துச்சு. அந்த 72 பாளையம்ஸுக்கும் ஒவ்வொரு பாளையக்காரர்ஸ் இருந்தாங்க. அண்ட் தென் அவங்களோட டியூட்டி வந்து டு கலெக்ட் த டாக்ஸஸ். சரியா? நெக்ஸ்ட்டு இயர்லி ரிவோல்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா. அப்போ இந்த பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டான ரிவோல்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட சவுத் இந்தியாவில் தான் இருந்துச்சு. சவுத் இந்தியா அப்படின்றது மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லலாம் பிரிட்டிஷோட பீரியடில். அப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஒடிசா இது எல்லாம் சேர்ந்தது தான் சவுத் இந்தியா அப்படின்னு இருந்தது. ஸோ இந்த ரிவோல்ட் ஆஃப் பாளையக்காரர்ஸ்னு வரும்போது நம்மளோட சதன் பார்ட்டு டியூரிங் த 17th and 18th centuries the பாளையக்காரர்ஸ் played a vital role in the politics of தமிழ்நாடு. அப்போ பாளையக்காரர்ஸ் வந்து முன்னாடி அவங்களோட யூசேஜ் பார்த்திங்க அப்படின்னா டு கலெக்ட் த டாக்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் பவர்லேயே அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ தி ரிகார்டட் தெம்செல்ஃப் ஆஸ் இண்டிபெண்ட். அப்போது கிங்லேருந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டாக இருக்கிறதுன்றது வேறு, பவரை வந்து கேப்சர் பண்ணுறன்றது வேறு. அப்போது அவங்களே வந்து அவங்கள வந்து ஒரு இண்டிபெண்ட் ரூலர் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அமாங் த பாளையக்காரர்ஸ் தெர் வர் 2 blocks, namely one is ஈஸ்டர்ன் பாளையம் அண்ட் another one is வெஸ்டர்ன் blocks. அப்போ மொத்தம் 72 பாளையம்ஸ் இருந்துச்சு இல்லையா? அந்த 72 பாளையம்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு ஈஸ்டர்ன் பார்ட்டாகவும் இன்னொன்று வெஸ்டர்ன் பார்ட்டாகவும். அப்போ அந்த பாளையக்காரர்ஸ் எல்லாமே ஈஸ்டர்ன் பாளையக்காரர்ஸ் அண்ட் தென் வெஸ்டர்ன் பாளையக்காரர்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஸோ த ஈஸ்டர்ன் பாளையம்ஸ் வேர் த நாயக்ஸ் ரூல்டு அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கட்டபொம்மன். அப்போ ஈஸ்ட் பாளையம் பூராமே யாரோட கண்ட்ரோல் கீழே இருக்குது அப்படின்னா கட்டபொம்மனோட கண்ட்ரோல் கீழே வந்து வருது. அண்ட் தென் வெஸ்டர்ன் பாளையம்ஸ் வேர் த மரவாஸ். சரியா? ஸோ வெஸ்டர்ன் பாளையம் பார்த்திங்க அப்படின்னா மரவாஸோட கண்ட்ரோல் கீழே வருது. அந்த மரவாஸ்ன்னு சொல்லக்கூடியது புலித்தேவரோட கண்ட்ரோல். அப்போ 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கட்டபொம்மன், இன்னொன்று புலித்தேவர். அப்போ இப்படி 2 பார்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் வெஸ்டர்ன் பார்ட்டு இன்னொன்று ஈஸ்டர்ன் பார்க்கணும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தீஸ் 2 பாளையக்காரர்ஸ் ரெஃப்யூஸ் டு பே த கிஸ்ட். ஸோ கிஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ட்ரிபியூட்ன்றது இங்கே டேக்ஸு. சரியா? கிஸ்துனாலும் ட்ரிபியூட்னாலும் டேக்ஸ்னாலும் சேம் தான். டு த இங்கிலீஷ் அண்ட் ரிபல்டு. ஸோ இப்போ இவங்க யாருக்கும் நாங்கள் வந்து டேக்ஸு எதுக்காக பே பண்ணணும், ரிஃப்யூஸ் பண்ணாங்க. சரியா? So the early struggle between the Palayakaras and the East India Company had a strong political dimension. அப்போ இந்த 2 பேருக்கும் அந்த பிகினிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருந்துச்சு. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக கூட கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பை த கர்நாடிக் ட்ரீட்டி ஆஃப் 1792 consolidated the English power over the Palayakaras. அப்போ இந்த கர்நாடிக் ட்ரீட்டி தான் என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது இந்த பாளையக்காரர்ஸ் மேலே இங்கிலீஷ்க்கு பவர் இருக்குது, பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து பவர் இருக்குது. அப்போ டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸை இந்த ட்ரீட்டி மூலமாக அவங்க வாங்கிக்கிறாங்க. ஸோ த இங்கிலீஷ் காட் த ரைட் டு கலெக்ட் த taxes. So the result was outbreak of the revolt of the பாளையக்காரர். அப்போ இதுதான் வந்துட்டு இந்த ரிவோல்ட்டுக்கு ஒரு மெயினான காரணமாக இருந்தது. அப்போ 2 பேர் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒன்று வந்து புலித்தேவர், இன்னொன்று வீரபாண்டிய கட்டபொம்மன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த புலித்தேவர் யார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ புலித்தேவர் வாஸ் த pioneer of தமிழ்நாடு டு ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் த இங்கிலீஷ் ரூல் இன் இந்தியா. அப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி இன் இந்தியாவில் இந்த பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக குரல் கொடுத்த முன்னோடி அப்படின்னு நம்ம இந்த புலித்தேவரை சொல்லலாம். ஹி வாஸ் த பாளையக்காரர் ஆஃப்
நெற்கட்டும் சேவல் நியர் திருநெல்வேலி. அப்போ ஒவ்வொரு பாளையம் சொன்னாங்க இல்லையா, அப்போ இவரோட பாளையம் எது அப்படின்னா இந்த நெற்கட்டும் சேவல் தான் இவரோட பாளையம். ஸோ டியூரிங் ஹிஸ் டென்யூர் he refused to pay the tribute neither to Muhammad Ali, the Nawab of Arcot, nor to the English. அப்போது இவரோட கண்ட்ரோல் கீழே அந்த பாளையம் இருந்தபோது இவரோட பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஈவன் முஸ்லீம்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை இங்கிலீஷ்க்காக இருக்கட்டும் அவர் வந்து ட்ரிபியூட் வந்து நான் பே பண்ண மாட்டேன் அப்படின்றதுல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தார். ஃபர்தர் he started opposing them, hence the forces of the Nawab of Arcot and the English attacked புலித்தேவர். அப்போது இது வந்து ரெண்டு பேருக்குமே நவாப் ஆஃப் ஆர்காடுக்கும் அவர் எனிமி ஆகிட்டார், இங்கிலீஷ்க்கும் எனிமி ஆகிட்டார். ஸோ அப்போ கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் த கேம்பைன்டு ஃபோர்ஸஸ் வேர் டிஃபீட்டட் பை புலித்தேவர் அட் திருநெல்வேலி. ஆனால் அது ரெண்டு பேருக்கு அந்த வார் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா புலித்தேவர் வந்து இதில் வின் பண்ணிடுறாரு. புலித்தேவர் வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் கிங் டு ஹாவ் ஃபாட் அண்ட் டிஃபீட்டட் பிரிட்டிஷ் இன் இந்தியா. அப்போ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கிங். யாரை டிஃபீட் பண்ணார் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸை டிஃபீட் பண்ண ஒரு இந்தியன் கிங் அப்படின்னா இந்த புலித்தேவரை சொல்லலாம். ஆஃப்டர் திஸ் விக்ட்ரி புலித்தேவர் attempted to form a league of பாளையக்காரர்ஸ் to oppose the British and the நவாப். அப்போது இந்த மாதிரி அப்போ ஓகே இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சு இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு ஒரு வெற்றி கிடச்சிருச்சு. ஸோ கிடைச்ச உடனே இவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா இந்த பாளையக்காரர்ஸ் எல்லாருமே ஒரு குரூப்பாக ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக போராடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு ஆளாக சிங்கிளாக நின்று அதாவது அவங்களுக்கு எதிராக அப்போஸ் பண்ணும் போதே ஒரு பிரிட்டிஷ்க்கு வந்து அது ரெடி ஆகும். சரியா? அப்போது இது குரூப் ஆஃப் பாளையக்காரஸாக இருக்கும்போது அது வந்து இன்னும் அவங்கள பாதிக்கும் அப்படின்னு நினச்சாரு. In 1759, நெற்கட்டும் சேவல் was attacked by the forces of Nawab of Arcot under the leadership of யூசுஃப் கான். ஸோ யூசுஃப் கானோட தலைமையில் இந்த ஆர்காட் நவாப் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நெற்கட்டும் சேவல் அப்படின்ற அந்த புலித்தேவரோட கண்ட்ரோல் கீழே இருக்கக்கூடிய அந்த பாளையம் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ புலித்தேவர் was defeated at அந்தநல்லூர் அண்ட் த நவாப் ஃபோர்ஸஸ் கேப்சர் நெற்கட்டும் சேவல் இன் 1761. ஸோ 2 வருஷம் கழித்து கடைசியில் அந்த நெற்கட்டும் சேவல் அவங்களோட கண்ட்ரோல் கீழே போயிடுது. ஸோ புலித்தேவர் ஹூ லிவ்ட் இன் எக்ஸைல். ஸோ எக்ஸைல் மீன்ஸ் அதாவது மறைஞ்சிருந்து அதாவது தலைமறைவாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் எக்ஸைல் அண்ட் ரீகேப்சர்டு நெற்கட்டும் சேவல் இன் 1764. அதாவது மறைஞ்சிருந்து தலைமறைவாக இருந்து கடைசியில் ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகி அகெயின் வந்து அவங்கக்கிட்ட போராடி மறுபடியும் அந்த பிளேஸை வாங்கிறாரு. அண்ட் லேட்டர் ஹி வாஸ் டிஃபீட்டட் பை கேப்டன் கேம்பல் இன் 1767. இது வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர். ஸோ இவர்கிட்ட வந்து மறுபடியும் தோத்துடுறாரு. ஸோ புலித்தேவர் எஸ்கேப்ட் அண்ட் டைட் இன் எக்ஸைல் வித்தவுட் ஃபுல்ஃபில்லிங் ஹிஸ் பர்பஸ் ஆல்தோ ஹிஸ் courageous trial of a struggle for independence in the history of South India. அப்போது இவரோட ஆக்டிவிட்டி வந்துட்டு மேபி கடைசியில் வந்து அவர் வந்து தோற்று போனாலும் இறந்து போனாலும் இவரோட எந்தூசியாசம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நடந்த ரிவோல்ட்டுக்கு ஒரு பேசிக்காக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து போராடினார். சரியா? வந்து புலித்தேவரோட ஆக்டிவிட்டி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து வெஸ்டர்ன் பாளையமை ரூல் பண்ணவர். ஓகேவா? வீரபாண்டிய கட்டபொம்மன் அதாவது ஈஸ்டர்ன் பாளையம். ஸோ த ஆன்சஸ்டர்ஸ் ஆஃப் கட்டபொம்மன் பிலாங்டு டு ஆந்திரா. ஸோ கட்டபொம்மனோட ஆன்சஸ்டர்ஸ் அதாவது முன்னோர்கள் எல்லாருமே எந்த இதுலேருந்து சேர்ந்தவங்க அப்படின்னா ஆந்திராவை சேர்ந்தவங்க. ஸோ தி மைக்ரேட்டட் டு தமிழ் கண்ட்ரி டியூரிங் த 11th century அஸ் அ ஃபியூடரேட்டி அண்டர் பாண்டியாஸ். ஜெகவீர பாண்டியா கட்டபொம்மன் ரூல்டு வீரபாண்டியபுரம். அப்போது இவங்க வந்து ஆந்திராவிலேருந்து மைக்ரேட் ஆகி தமிழ் ரீஜனுக்கு வராங்க இந்த ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மனோட ரூலிங் டைமில். ஸோ பாஞ்சாலக்குறிச்சி வாஸ் இட்ஸ் கேபிட்டல். அப்போ அந்த வீரபாண்டியபுரம் அதோட கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி. ஹீ லேட்டர் பிகம் அ பாலிகார்ன்றது இங்கே பாளையக்காரர் டியூரிங் த ரூல் ஆஃப் த நாயக்ஸ். ஹி வாஸ் சக்சீடட் பை ஹிஸ் சன் வீரபாண்டிய கட்டபொம்மன். அப்போ இவரோட பையனாக தான் இருக்கிறவர் தான் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன். ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் ஜக்கம்மாள். உங்களோட ஒய்ஃப் பேர் வந்து ஜக்கம்மாள் அண்ட் ஹிஸ் பிரதர்ஸ் வேர் ஊமைத்துறை அண்ட் செவத்தையா. இது வந்து அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி. உங்களோட பிரதர்ஸோட ரோலுமே பின்னாடி வரும். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா நவாப் ஆஃப் ஆர்காடு. ஸோ ஆஃப்டர் த டெக்லைன் ஆஃப் விஜயநகர் எம்பையர் த முகல்ஸ் எஸ்டாப்ளிஷ் their supremacy in the south. ஸோ
விஜயநகர எம்பையர் முடிஞ்சதுக்கப்புறம் முகல்ஸோட ஆதிக்கத்தை சவுத் சைடில் செலுத்தணும் அப்படின்னு நினச்சாங்க. த நவாப் ஆக்டட் as their representatives in கர்நாடகா. ஸோ the பாஞ்சாலங்குறிச்சி பாளையம் was acted as an ally to the நவாப் ஆஃப் ஆர்காட். ஸோ பாஞ்சாலங்குறிச்சி பாளையம் வந்து நவாப் ஆஃப் ஆர்காட்டோட அலையாக வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ ஹென்ஸ் இட்ஸ் பெய்டு ட்ரிபியூட் டு த நவாப்ஸ். அப்போ அவங்களோட கண்ட்ரோல் கீழே அந்த நவாப் ஆர்காடோட கண்ட்ரோல் கீழே இருந்தனால இந்த பாஞ்சாலங்குறிச்சி ரீஜனுமே வந்துட்டு டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்குது. பட் இன் 1792 த பொலிட்டிக்கல் கண்டிஷன் ஹேட் கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு பேஸ்ட் ஆன் த கர்நாடிக் ட்ரீட்டி ஆஃப் 1792. ஸோ அக்கார்டிங் டு த கர்நாடிக் ட்ரீட்டி ஆஃப் 1792 படி இந்த பாஞ்சாலங்குறிச்சி ரீஜனுமே வந்து என்ன செய்யணுன்ற ஒரு கம்பல்சனுக்கு வராங்கன்னா பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ற கம்பல்சனுக்கு வராங்க. ஸோ த கம்பெனி கெயின்டு த ரைட் டு கலெக்ட் த டாக்ஸஸ் ஃப்ரம் பாஞ்சாலங்குறிச்சி. அப்போ இப்போ பாஞ்சாலங்குறிச்சி யாரோட கண்ட்ரோல் கீழே இருக்குது அப்படின்னா வீரவண்டிய கட்டபொம்மனோட கண்ட்ரோல் கீழே இருக்குது. அப்போ அவரை அங்கே டேக்ஸ் வந்து பே பண்ணியாகணும். ஸோ த கலெக்ஷன் ஆஃப் ட்ரிபியூட் வாஸ் த மெயின் காஸ் ஃபார் த ரைவல்ரி பிட்வீன் இங்கிலீஷ் அண்ட் த கட்டபொம்மன். அப்போது அது வரைக்கும் வந்து இவங்க ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போ பிரிட்டிஷர்ஸ்க்கும் இந்த கட்டபொம்மனுக்கும் கிராஷ் ஆகுது அப்படின்னா எப்போ வந்து இந்த பாஞ்சாலங்குறிச்சி ரீஜனுக்கு வந்துட்டு இவங்க டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ற ரைட்ஸை வாங்குறாங்களோ, டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற ரைட்ஸை வாங்குறாங்களோ, அப்போ தான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ப்ராப்ளமே க்ரியேட் ஆகுது. சரியா? இன் 1798 Colin Jackson, the collector of Ramanathapuram, wrote letters to Kattabomman asking him to pay the tribute arrears. அப்போது அந்த டைமில் ராமநாதபுரத்தோட கலெக்டராக இருந்தவர் யார் அப்படின்னா கோலின் ஜாக்சன். இங்கே கலெக்டர் அப்படின்றது டேக்ஸை கலெக்ட் பண்ணக்கூடியவங்க, அதனால தான் அங்கே அவங்க கலெக்டர். அப்போது கட்டபொம்மனுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. எதுக்காக அப்படின்னா ட்ரிபியூட் அரியர்ஸ், அதாவது டேக்ஸ் பெண்டிங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கட்ட சொல்லி அவர் கட்டபொம்மனுக்கு லெட்டர் எழுதுறாரு. பட் கட்டபொம்மன் ரிப்ளைடு தட் ஹி வாஸ் நாட் இன் த பொசிஷன் டு ரெமிட் த ட்ரிபியூட் டியூ டு த ஃபெமைன் இன் த கண்ட்ரி. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எங்ககிட்ட டேக்ஸ் பே பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் இல்லை, பிகாஸ் இங்கே ஆல்ரெடி ஃபெமைன், அதாவது ஒரு வறட்சியான நிலைமையில் இருக்குது, பஞ்சமான நிலைமையில் இருக்குது. ஸோ எங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ கொலின் ஜாக்சன் காட் ஆங்க்ரி அண்ட் டிசைடட் டு சென்ட் அண்ட் எக்ஸ்பெடிஷன் டு பனிஷ் கட்டபொம்மன். ஆனால் அவருக்கு இதை புரிஞ்சுக்காமல் என்ன செய்கிறாரு அப்படின்னா கட்டபொம்மனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு வந்து அனுப்பணும்னு நினைக்கிறாரு. However, the Madras government directed the collector to summon the Palaikarars at Ramanathapuram and hold a discussion. ஆனால் மெயினான அந்த மெட்ராஸ்லேருந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டி பண்ண வேணாம், நீங்கள் அவங்கள கூப்பிட்டு வச்சு என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணுங்கள், கட்டபொம்மனை கூப்பிட்டு வச்சு என்னன்றதை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஆனால் இவரோட ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா மாற ஆரம்பிக்குது. ஸோ இன் 1798 கட்டபொம்மன் அண்ட் ஹிஸ் மினிஸ்டர் சிவசுப்ரமணியன் மெட் த கலெக்டர் அட் ராமநாதபுரம். அப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண சொன்னாங்க இல்லையா, அதுக்காக வந்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லும் போது கட்டபொம்மனும் அவரோட மினிஸ்டரும் வந்து ராமநாதபுரம் போகிறாங்க. அப்பான் அ வெரிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கொலின் ஜாக்சன் வாஸ் கன்வின்ஸ்டு தட் கட்டபொம்மன் had cleared most of the arrears, leaving only 1080 pagodas as balance. அப்போ மற்ற டேக்ஸ் எல்லாம் பே பண்ணியாச்சு, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1080 pagodas. அப்புறம் நம்ம காயின்ஸ் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அங்கே அப்போது பகோடாஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான் வந்து ஜாக்சன் வந்து கட்டபொம்மன் வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனலாக எவ்வளோ அமௌண்ட்ன்றது டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ டியூரிங் திஸ் இன்டர்வியூ கட்டபொம்மன் அண்ட் ஹிஸ் மினிஸ்டர் சிவசுப்ரமணியம் ஹேட் டு ஸ்டாண்ட் பிஃபோர் த அரகன்ட் கலெக்டர் ஃபார் 3 hours. அப்போது இவர் வந்து ஒரு கிங்கு அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் இந்த கலெக்டருக்கு முன்னாடி அவரையும் அவரோட மினிஸ்டரையும் நேர்லி வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து நிற்க வச்சே தான் பேசியிருக்காங்க. ஸோ த கலெக்டர் இன்சல்டட் தெம் அண்ட் ட்ரைட் டு அரெஸ்ட் கட்டபொம்மன் அண்ட் ஹிஸ் மினிஸ்டர். ஆனால் அந்த கலெக்டரோட வியூ என்னவாக இருக்குது அப்படின்னா இவர் எப்படியாவது அரெஸ்ட் பண்ணிடணும், இன்சல்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அவரோட கான்செப்டாக இருக்குது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு கட்டபொம்மன் என்ன செய்கிறார் அப்படின்னா கட்டபொம்மன் ட்ரைடு டு எஸ்கேப் வித் ஹிஸ் மினிஸ்டர் அண்ட் ஓமத்துரை சடன்லி என்டர் த ஃபோர்ட் வித் ஹிஸ் மென் அண்ட் ஹெல்ப்டு த எஸ்கேப் ஆஃப் கட்டபொம்மன். ஓமத்துரைன்றது அவரோட பிரதரு, அவர் உள்ள சடனாக அந்த ஃபோர்ட்டில் வந்துட்டு அவரை எஸ்கேப் பண்ண வச்சிடுறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சிவசுப்ரமணியம் வாஸ் டேக்கன் ஆஸ் பிரிசனர். ஆனால் அவரோட மினிஸ்டரை வந்து என்ன செஞ்சிடறாங்கன்னா கைது பண்ணிடுறாங்க.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு எட்வர்டு கிளைவ் அண்ட் கட்டபொம்மன். ஸோ ஆஃப்டர் இஸ் ரிட்டன் to Panjalanguruchi, Kattabomman wrote a letter to Madras Council narrating the behavior of the collector Colin Jackson. அப்போது அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு திரும்ப அவரோட பாஞ்சாலங்குறிச்சிக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் அங்கே மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதாவது இந்த பிஹேவியரை பற்றி, இந்த கலெக்டர் ஜாக்சனோட பிஹேவியரை பற்றி ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஸோ எட்வர்டு கிளைவ் த கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் கவுன்சில் ஆர்டர்டு கட்டபொம்மன் டு சரண்டர். இருந்தாலும் இந்த கட்டபொம்மனை வந்து சரண்டர் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாரு. த மெட்ராஸ் கவுன்சில் டைரக்டட் கட்டபொம்மன் டு அப்பியர் பிஃபோர் அ கமிட்டி. இப்போ அந்த கட்டபொம்மன் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கமிட்டிக்கு முன்னாடி அசம்பிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க. மீன்வைல் எட்வர்டு கிளைவ் டிஸ்மிஸ்டு த கலெக்டர் ஃபார் ஹிஸ் மிஸ்பிஹேவியர் அண்ட் ரிலீஸ்டு சிவசுப்ரமணியம். அதனால் அதாவது இவரை வந்து அசம்பிள் ஆக சொன்னாலும் கூட இந்த கலெக்டரோட பிஹேவியர் வந்து தப்பு தான் அப்படின்றத அனலைஸ் பண்ணி அவரை டிஸ்மிஸ் பண்ணுறாரு. ப்ளஸ் அரெஸ்ட் பண்ண அவரோட மினிஸ்டரான சிவசுப்ரமணியனையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கட்டபொம்மன் அப்பியர்ட் பிஃபோர் த கமிட்டி அண்ட் ஃபவுண்ட் கட்டபொம்மன் வாஸ் நாட் கில்ட்டி அண்ட் எஸ்ஆர் Lusington was appointed collector in the place of Colin Jackson, who was eventually dismissed from service. அப்போது அதுக்கப்புறம் கட்டபொம்மன் போய் அந்த கமிட்டி முன்னாடி அசம்பிள் ஆகிறாரு. அதுக்கப்புறம் இந்த கோலின் ஜாக்சனுக்கு பதிலாக எஸ்ஆர் லூசிங்டன் அப்படின்றத வந்து கலெக்டராக அங்கே அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. சரியா, இதுதான் வந்து எட்வர்டு கிளைவுக்கும் கட்டபொம்மனுக்கும் வரக்கூடிய கண்டென்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ஃபெடரசி ஆஃப் பாளையக்காரர்ஸ். அப்போ இந்த மாதிரி 2 பேருக்கும் ப்ராப்ளம் நடக்குது. ஸோ டியூரிங் த டைம் மருதுபாண்டியன் ஆஃப் சிவகங்கா ஃபார்ம்டு த சவுத் இந்தியன் கான்ஃபெடரசி ஆஃப் ரிபல்ஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் அலாங் த நெய்பரிங் பாளையக்காரர்ஸ். ஸோ இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா சிங்கிளாக பாளையக்காரர்ஸ் வந்து ஃபைட் பண்ணாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறாங்க இவங்களோட ஃபைட்டிங்க்கு. ஸோ திஸ் கான்ஃபெடரசி டெக்ளர்டு எ ப்ரொக்ளமேஷன் விச் பிகம் டு பி நோன் எஸ் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். அப்போ இது வந்து ப்ரொக்ளமேஷனாக மாறுது எப்போ அப்படின்னா திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்ற பேரில் மாறுது. ஸோ கட்டபொம்மன் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கான்ஃபெடரசி. ஸோ இந்த கேம்பெயினில் கட்டபொம்மனும் போய் ஜாயின் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ ஹீ ட்ரைடு டு எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் சிவகிரி who refused to join with the alliance of the rebels. அப்போ நிறைய பாளையம்ஸில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்ஸ் எல்லாமே சேர்றாங்க, எக்ஸப்ட் சிவகிரி பாளையம் மட்டும் அதில் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு சப்போர்ட்டிங்காக இருக்கிறாங்க. Then Kattabomman advanced towards Sivagiri, but the Palayakkaras of Sivagiri tributary to the company. So the company considered the expedition of Kattabomman as a challenge to their authority. So the company ordered the army to march to Panjalanguruchi. அப்போது இந்த பாளையக்காரரான பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரரை வந்து கேப்சர் பண்ணுறது கஷ்டம் அப்படின்றது பண்ணி ஸோ வந்து கம்பெனி வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி படையெடுப்பு செய்கிறாங்க. ஸோ ஃபால் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி மேஜர் பேனர்மேன் மூட் ஹிஸ் ஆர்மி டு பாஞ்சாலங்குறிச்சி ஆன் 5th செப்டம்பர். அப்போ இந்த பேட்டில் வந்து யாரோட தலைமையில் நடக்குது அப்படின்னா மேஜர் பேனர்மேனோட தலைமையில் நடக்குது. தி கட் ஆஃப் ஆல் த கம்யூனிகேஷன் டு த ஃபோர்ட். அப்போ கம்யூனிகேஷன் வரும்போது வெளியில் நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை உள்ளே கொண்டு போவாங்க, உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் வரும். ஸோ அப்போ அந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸை என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அவர் வந்து கட் பண்ணிடுறாரு. இன் அ கிளாஷ் அட் கல்லர்பட்டி சிவசுப்ரமணியன் வாஸ் டேக்கன் அஸ் அ பிரிசனர். அப்போது கல்லர்பட்டியில் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா இந்த கட்டபொம்மனோட மினிஸ்டரான சிவசுப்ரமணியனை ஆல்ரெடி பிரிசனராக ஜெயிலில் வந்து போட்டுடுறாங்க. தென் கட்டபொம்மன் எஸ்கேப்டு டு புதுக்கோட்டை. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் கட்டபொம்மன் என்ன செஞ்சுறாரு அப்படின்னா புதுக்கோட்டைக்கு எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. ஆனாலும் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ விஜய ரகுநாத தொண்டைமான் ராஜா ஆஃப் புதுக்கோட்டை captured Kattabomman from the jungles of Kolhapur and handed over the company. After the fall of Panjalanguruchi, bannermen brought the prisoners to an assembly of the Palayakkaras and after trial sentenced them to death. அப்போ இந்த கட்டபொம்மன் எஸ்கேப் ஆகி போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ராஜா வந்து என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா அவரை கேப்சர் பண்ணி பிடிச்சிடறாங்க. அதாவது அவரை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா அவர் வந்து காட்டி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா அவர் வந்து தூக்கில் போட்டு அவரை கொண்டுருவாங்க. ஸோ அதான் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சிவசுப்ரமணியா வாஸ் எக்ஸிக்யூட்டட் அட் நாகலாபுரம். சிவசுப்ரமணியா அவரோட மினிஸ்டர் என்ன செஞ்சாரு, நாகலாபுரத்துக்கு எஸ்கேப் ஆகிறாரு. ஆன் 16th October வீரபாண்டிய கட்டபொம்மன் வாஸ் ட்ரைடு பிஃபோர் அன் அசம்பிளி ஆஃப் பாளையக்காரர் சம்மர்டு அட் கயத்தாரில் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா ஒரு ட்ரீ கடியில் அவர் வந்து தூக்கில் போட்டுருவாங்க. ஆன் 17th October 1799 கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்டு அட் கயத்தார். அண்ட்
17th October 1799 கட்டபொம்மன் வந்து கைத்தறில் தூக்கில் போட்டுறாங்க. ஸோ கட்டபொம்மன்ஸ் ஹீரோயிக் டீட்ஸ் were the subject of many folk ballads which kept his memory alive among the people. இப்போ இன்ன வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற பாடல்களில் இவரோட அந்த வீரத்தை சொல்கிற மாதிரியான பாடல்கள் இப்போ வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் வந்து இந்த வீரபாண்டியன் கட்டபொம்மன் பற்றி த்ரூ அவுட் த தமிழ்நாடு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இதோட நெக்ஸ்ட் கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா? தேங்க்யூ.